வெல்கம் டு மை யூடியூப். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்டு பிசிக்ஸுக்கான எப்படி சென்டம் ஸ்கோர் பண்ணுறது, ஆவரேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ஸ்லோவான இருந்தோம்னா மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம். அதை தவிர்த்து நிறைய பேர் சார் லாஸ்ட் மினிட்ல ஒரு 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாரி, சார் 55 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க சார், ஜஸ்ட்டு ஒரு 50 கொஷின்ஸ் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் 50 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து தான். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 month டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 15 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸு. முக்கியமான மதிப்பெண் வினாக்கள் 2025-2026 கல்வி ஆண்டிற்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் சொல்ல போகிறோம். இதில் தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறேங்க. இதோடைய பிடிஎஃப் நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? முதல்ல 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலம்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதோட தமிழில் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதோட டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்ஷியல்ஸ். 3வது கொஷின். 4வது கொஷின் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், டிஃபைன் கெப்பாசிட்டி அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட்டு. அதோட 6th கொஷின் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். 7th கொஷின் டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி. 8th கொஷின்ஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலோசிட்டி அண்ட் மொபிலிட்டி. 9th கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். 10th கொஷின்ஸ் வாட் இஸ் சீபேக் எஃபெக்ட். 11th கொஷின்ஸ் வாட் இஸ் ஃபெல்ட் ஏர் எஃபெக்ட். 12th கொஷின்ஸ் டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அதோட 13 கொஷின் ஸ்டேட் கூலும்ஸ் இன்வெர்ஸ் லா. அதோட 14 கொஷின் ஸ்டேட் பயோசாவர்ட் லா. 15 கொஷின்ஸ் வாட் இஸ் ரெசனன்ஸ் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான். 16 கொஷின் ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். 17 கொஷின் வாட் ஆர் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். 18 கொஷின்ஸ் கிவ் 2 uses each of IR radiation, microwaves and UV radiations. 19 questions derive the relation between FR and R for a spherical mirror. ஓகேவா? 20 questions what are the Cartesian and sign convention for spherical mirrors. ஓகேவா? next questions. 21 what are the critical angle and total internal reflection. 22 is Snell's window. 23 what are primary focus and secondary focus of a lens. 24 what is Rayleigh's scattering. 25 straight lens law. And 26 state Faraday's law of electromagnetic inductions. And 27 give the principle of AC generated. 28 how will you define RMS value of an alternating current. 29 RLC oscillation. இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி சார் எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் நடந்த 2019 முதல் 2025 ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் அண்டு 2024 வரைக்கும் நடந்த குவார்டர்லி எக்ஸாம் கொஷின்ஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் வேணால் அதில் ஸ்பெசிஃபிக்காக எது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் அனலைஸ் பண்ணி போகிறேன். கஷ்டப்பட்டு வெரி வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் நீங்கள் மிஸ் கூட பண்ணுறாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் கூட பாருங்கள். நான் எதுவும் ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாருங்கள், எதுவும் சொல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போட முடியுமோ அந்தளவுக்கு லைக் போட்டால் தான் படிக்க முடியாத மாணவர்களுக்கு கூட லாஸ்ட் மினிட்டில் போய் இந்த வீடியோஸ் யூடியூப்பை எடுத்து போய் கொடுக்கும், யாரும் சர்ச் பண்ணுறாங்களோ. ஓகேவா? அதனால் இது பண்ணுங்கள். அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறீங்க, இன்னும் உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து இருக்கிறதுல டஃபஸ்ட்டு சப்ஜெக்டுன்னு நினைக்கிறீங்க, பட் படித்தா எந்த இதுவும் கிடையாது. ஸோ நம்மளால் முடியும், ஓகேவா? ஸோ எல்லாம் நம்மளால் மனசை நினச்சி நான் இந்த வாட்டி வந்து 2026 பப்ளிக் எக்ஸாம் ஐ வில் சென்டம் ஸ்கோர் ஃபிசிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி படிங்க. கன்ஃபார்ம் யுவர் 68 69 யுவர் டார்கெட்டு 70 டார்கெட் வச்சுன்னா 68 69 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் நினச்சி என்னுடைய கஷ்டத்துக்காக நினச்சி படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வில் ரெக்வஸ்ட் ப்ளீஸ் தயவுசெய்து படிங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வேணால் படித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தா ஜாப் கிடைக்குதோ அது மற்ற விஷயம். ஸோ படித்தா தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சொசைட்டி வந்தோம்னா நம்மளை மதிக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி அதுவும் ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க் வச்சு படிங்க, ஓகேவா? ஸ்மார்ட் டெக்னாலஜி வச்சு, ஓகேவா? ஸோ ஐ வில் ரெக்வஸ்ட் ப்ளீஸ் படித்து எல்லோரும் பெரிய ஆளாகிறதுக்கு என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுங்க, ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸை மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறது பாருங்கள். ஸோ எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நான் ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஸோ எனக்கும் வந்து வேணால் ஒரு பக்கம் எனக்கும் வந்து வேணால் ஐ வில் எவ்ரி பிஸி, பட் இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டால் ஒன்லி ஃபார் த ஃபுல் அனலைஸ் பண்ணி தான் நான் போடுவேன், ஓகேவா? ஸோ அதை வந்து பண்ணால் மைண்டில் ஞாபகம் வச்சுன்னு ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 29 இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸை கொடுத்துக்கிறேன். இப்போ 3 மார்க் கொஷின்ஸ் போயிடும். த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஜஸ்டிஃபை தட். Second question, write the general definition of electric dipole moment of for a collection of point charge. Third question அப்படின்னு பார்க்கும்போது give the relation between electric field and electric potentials. Fourth question is state macroscopic form of Ohm's law. Fifth question is what is electric power and electric energy. Sixth question, derive the expression for power P equal to VI in electric circuit. Seventh question, write down the various forms of expression for power in electric circuit. Eighth question was static Kirchhoff's voltage rule. Ninth question is compare dia, para and ferromagnetism. 10th question is an ammeter connected in series or parallel in a circuit. Why? In the questions 11th question is why is the path of a charged particle not a circle when its velocity is not perpendicular to the magnetic field. 12th, give the properties of a dia, para ferromagnetic materials. 13, how will you galvanometer converted into an ammeter and a voltmeter. 14 questions, write short note on Gauss's law in magnetism. 15 questions, write short note on Ampere Maxwell law. 16 questions, state Snell's law of refractions. 17 questions, obtain the equation of apparent. 18 questions, list out of the advantages of stationary. 19 questions, how will you define Q factor. 20 questions வந்து பார்த்தீங்கன்னா give any one definition of power factor. ஸோ இதுதான் டாப் 23 மார்க்ஸ், டாப் 32 மார்க்ஸ், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஐ வில் ரெக்வஸ்ட் ப்ளீஸ் தயவுசெய்து படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்டுக்காக உங்களுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் படித்தா அண்டு 1 மார்க் ப்ளஸ் 1 மார்க் படிச்சிங்கன்னா ஐ வில் 30 மார்க்ஸ் ஸ்கோர்டு, ஓகேவா? ஸோ அதை வந்து நான் மைண்டில் இது பண்ணிட்டு ஸோ படிங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு ஸோ 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி
தமிழ் ஸோ எல்லாமே லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஐ வில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஓகேவா, ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனோட நெக்ஸ்ட்டு நான் வந்து எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஐ வில் வீடியோ போட முடியுமோ அந்தளவுக்கு போடுவேன். ஸோ அதனால் மைண்டில் வர இது வச்சுக்கிட்டு ஸோ நான் எல்லாம் வந்து எல்லா ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் தயவுசெய்து படிங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் நான் வந்து ஐ வில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து இது பண்ணேன். இதோடைய பிடிஎஃப் வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுப்பேன். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு டாப் 5 மார்க்ஸ் கொஷின்ஸும் நான் சொல்லுவேன், வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணுறாதீங்க. அண்டு லைக் பண்ணுங்கள், யூனிட் கமெண்ட் பண்ணுங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.